ப்ரோ காலை டிஃபன் போய் வீட்டில் சாப்பிடாதீங்க ப்ரோ. அம்மா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க ப்ரோ. இதுவரை நான் அம்மா ஹோட்டலில் போய் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் போய் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஹோட்டலில் வந்துட்டோம். உள்ளே போய் சாப்பிட்டு போகலாம். எதாவது என்னென்ன ரேட் இருக்கலாம் தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கோசம் நான் போக போகிறேன். சாப்பிட்டு எப்படி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்லி எவ்வளோ? ம் 2 இட்லி கொடுங்க. வேஸ்ட் காசு நான் தரேன். எடுத்துக்கிட்டா மக்களே வாங்கியாச்சு. வாங்க சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு எப்படி சொல்கிறேன். வாங்கியாச்சு. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் இட்லி மட்டும் தான் இருக்குது. நான் வந்து 2 இட்லி போதுன்றேன். காலையில் 2 இட்லியெல்லாம் தர முடியாது. ஒரு இட்லி 1 ரூபா, 5 இட்லி வாங்கிக்கினாரு. வேஸ்ட் ஆகிடுங்க. எவ்வளோ கேட்டு பார்த்தேன். இல்லை பண்ணி 5 இட்லி சாப்பிட்டா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்கு மக்களே. நல்லா இருக்கு மக்களே. நல்லா இருக்கு. இட்லி வந்து பாருங்கள் சாப்பிட்டா தான் இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. சாம்பாரும் அதே போல் ஹோட்டல் செய்கிற மாதிரி தான் இருக்குது. மக்களே அம்மா உணவு வந்து வச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10% மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது. நிறைய பேருக்கு 10% நிறைய பேருக்கு உதவியாக இருக்குது. பாருங்கள் சுற்றி பாருங்கள். நான் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட ஜனம். ஆகாஷ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ பெரிய வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று எலெக்ஷனை பற்றி போட்டிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் இது. மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.